ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமாத் விமன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, சண்டே சமையல் நைட்டு செய்யறோம். பகல்ல எல்லாம் விட்டுட்டோம். ஏன் அப்படின்னா மார்னிங் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அங்கேயே ஃபுல் கட்டு மட்டன் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டாச்சு. அதனாலதான் ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஃபுல் வீடியோல வரப்போது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே, இப்போ வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்குது. வீட்டுல செஞ்சு சிக்கன் குழம்பு வச்சு திருப்தியா சாப்பிட்டு தூங்கணும் போல் இருக்குது. ஓகேவா, அதுக்குள்ள சரின்ட்டு இன்னைக்கு வந்து சமைச்சு சாப்பிட்டுருவோம், நைட்டு சாப்பிட்டு தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ரைஸும் சிக்கன் கிரேவியும் வைக்கிறேன். சட்டி சோறு மாதிரி ஏதாவது ட்ரை பண்ண வேண்டியது தானே. சட்டி சோறு மாதிரி வைக்கணும். நான் என்ன சொல்றேன், சிக்கன் முதல்ல எல்லாம் நீ பண்ணுவ. உன் சோம்பேறி சிக்கன் வேணாம், சரியா? சோம்பேறி சிக்கன் வைக்காம அந்த ரெட் கலர்ல பெரட்னா மாதிரி பண்ணுவல்ல, அதுதான்ப்பா. அது எது தொக்கு கேக்குற? அதாவது சிக்கன் தொக்கு ஏதோ சொல்றான் பாரு. ரெட் கலர்ல ஒண்ணு இருக்கும்ல, வெறும் மஞ்சத்தூளை போட்டு விட்டுருது. இவன் நீ உன் சோம்பேறி சிக்கனை எங்களுக்கு வேண்டாம், நாங்க 2 பேரும் கொடி பிடிக்கணும். ஆமா, உன் சோம்பேறி சிக்கன் எடுத்து வச்சுட்டு 10 நிமிஷத்துல ஓகே ரெடி அப்படின்னுவ. அதனால நல்லா பெரட்னா மாதிரி வரணும், தொக்கா வரணும். அந்த தொக்கு போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கிறோம் நாங்க. சரி ஓகே, தொக்கு செய்யணும்னா அதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் அறுக்கணும். ஆமா, பின்ன உன் சோம்பேறி சிக்கனுக்கு எதுவும் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. அதனால அப்படியே தூக்கி போட்டு அப்படியே மஞ்சத்தூளை போட்டு அதில் மசாலாவை போட்டு அப்படியே கொதிக்க வச்சுடுவேன். ஆமா, எவ்வாறு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். வாழைப்பூ வாங்காதன்னு நான் தலைப்பாடா அடிச்சேனா. வாங்கும் போது அவ்வளவு பெருசா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அந்த வாழைப்பூ. இப்ப பாருங்க, ஃப்ரிட்ஜ்ல வச்சு சுண்டி போச்சு. வாழைப்பூ மட்டும் இல்ல, இதோ பாருங்க, இது கூட பாதி காலி. இது அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, இன்னும் முளைச்சுன்னு தான் இருக்கும். பா, நான் ஒண்ணு சொல்றேன்ப்பா, நான் என்னைக்கு வந்து ஏதாவது வாங்கி வச்சு செய்யலான்னு ஆசைப்பட்டு வாங்குறேன்னா அப்பதான் எனக்கு வேலை வரும். வேலை வர நேரத்துக்கு தான் இதுல இது வரும்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? உனக்கு வேலை வர நேரத்துல தான் அதெல்லாம் வருவாங்க. அந்த மாதிரிதான் எனக்கு. நான் ஏதாவது நானும் நிறைய தடவை பார்த்துட்டு அந்த ப்ரொவிஷன் வாங்கி வச்சா ஒரு வாரம் எங்கேயாவது ஊருக்கு போயிடுவான். அப்பதான் நான் சரி ஒண்ணுமே இல்லைன்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சமைக்கிற நேரம் தான் அவன் வந்து நிறைய சமைக்கிற மாதிரி இருக்கும், எரிச்சல் காண்டா இருக்கும். சரியா, அதுக்கப்புறம் சரின்ட்டு சரி போய் வாங்கிட்டு வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு நான் போய் முடிவு கட்டிட்டு வாங்கிட்டு வரும்போது பார்த்தேன்னா ஒரு வாரம் எங்கேயாச்சும் வெளில போயிடுவோம், நம்ம ஏதாச்சும் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நிறைய பேர் மெசேஜ் போட்டிருந்தீங்க, மோனா வந்து அங்க முடியாம இருக்கிறா, நீங்க என்ன பாப்பாவே போய் பார்க்க போல அப்படின்னு. 5 மாசம் ஆச்சு நீங்க போய். இல்ல 5 மாசம் எல்லாம் ஆகலப்பா, 7வது மாசம் பாப்பா இங்க வந்துதா. அவங்க வீட்டுக்கு போய் 5 மாசம் ஆச்சுன்றாங்க. 5வது மாசம் போனதே 5வது மாசம் அவங்க வீட்டுக்கு போனது. 7th மந்த் பாப்பா இங்க வந்தா. நடுவுல 1 மாசம் தான் இருக்கு, 1 மாசம் பிள்ளை பார்க்கல. ஆனா அது கஷ்டமா தான் இருக்கு, வேற என்ன பண்றது. என்ன சொல்றது, எங்களுக்கு வேலை இருக்குது அது இதுன்னா அதெல்லாம் ஒரு பாயிண்ட் வைங்க. பொண்ணா வேலையா அப்படின்னா பொண்ணுதான் முக்கியம்னு கிளம்பி போயிடுவோம் நாங்க. அவங்களுக்கு அங்க வேலை இருக்குது, அதனாலதான் எங்களால போக முடியறது இல்ல. அண்ணி ரொம்ப பிஸி, அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஏற்கனவே நாங்க அந்த விளாக்ல சொன்னோம், அவங்க பயங்கர பிஸியா இருக்காங்க. அவங்களும் அவங்க விளாக்ல போய் பாத்தீங்கன்னா பசங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ற மாதிரி எல்லாம் காட்டுவாங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம போய் அவங்களுக்கு ஒரு மாதிரி இதுவா இருக்கும்ல. ஸோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேர்டன் கொடுக்க வேணாம் அப்படின்னு பல்ல கட்சின்னு உட்காந்துக்கிறோம் நாங்க. அவள்தான், அதனாலதான் போக முடியறது இல்லை. ஆனா ஒரு பக்கம் பரவாயில்ல இருக்கட்டும் போயிடலாம் அப்படின்னு தோணுது. ஆனாலும் சரி வேண்டாம். ஆமா, இன்னும் ஒரு 1 வீக் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாப்பா பர்த்டேக்கு எப்படி நாங்க அங்க போக முடியாது, எங்களால போக முடியாது. அதுக்கப்புறமா ஃபங்க்ஷனுக்கு நாங்க போய்ப்போம். அது எப்படா வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது வரும்போது பாத்துக்கலாம். சரிப்பா, இந்த தடவை மோனா பர்த்டேக்கு நாங்க போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க வேளாங்கண்ணி மாதா ஃபீஸ்டுக்கு போவோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால நம்ம 3 நாள் அங்க முடிச்சுட்டு வரும்போது 31st தான் நம்ம ரிட்டர்னு, இல்லைன்னா 1ஆம் தேதிக்கு மேலதான் ரிட்டர்ன் வருவோம். அந்த மாதிரி சரி, பர்த்டேவை நீங்க முடிங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பொண்ணு இங்க தானே இருக்க போறா, நாங்க வந்து பின்னாடி ஜாயின் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வர முடியாது. போனா பாவம் அவங்களுக்கும் அங்க ஒரு வாரம் இருந்து ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு தான் ரிட்டர்ன் நம்ம வீட்டுக்கு வர மாதிரி ஆயிடும். சரி, அதனால நாங்க வந்துட்டு ஒரு 2 நாள் கழிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு. ஆனா நாங்க இன்னும் எதுவுமே பண்ணாம உட்காந்துருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே என்ன ஸ்டார்ட் பாப்பாவோட ஃபங்க்ஷனுக்கு என்னென்னலாம் நம்ம சீர் வைக்கணும்ல, அந்த லிஸ்ட் மட்டும் எழுதி வச்சிருக்கிறோம். வேற எதுவுமே பண்ணல. லிஸ்ட் வாங்கணும், இன்னும் எங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். இன்னும் இவங்க 2 பேரும் ட்ரெஸ்ஸே எடுக்கலாம், இன்னும் போய் கூட பாக்கல என்னன்ட்டு. ஆமா, இவங்களுக்கு கண்ணுக்கு அமையவே மாட்டேன். நான் சாரி எடுத்து வச்சிருக்கேன், இன்னும் பிளவுஸ் தைக்கல, ஆரி ஒர்க் பண்ணல. நேத்தெல்லாம் போட்டு கொதிச்சுன்னு இருந்த பிளவுஸ் அவங்க ரெடி ஆயிடுச்சுன்னாங்க. கட்சியில இன்னைக்கு போகவே முடியல நம்மளால. அதுக்கப்புறம் நான் ஜுவல்ஸ் மட்டும் தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்ப்பா, வேற எதுவுமே நான் ரெடி பண்ணலப்பா.
நானும் தான் எதுவுமே பண்ணல. அதெல்லாம் வேற ரெடி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே 1 by 1 அந்தந்த வீடியோ வரும். நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ற ஒரு முடிவு எடுத்துட்டோம். ஆமா, ஒரு வழியா நாளைக்கு எப்படியாச்சும் கிடுகிடுன்னு போய் டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் பார்க்கணும். என்னப்பா உங்க வெங்காயம் அப்படி இருக்குது? அது எல்லா வெங்காயம் அப்படிதான் பாரு, கழுவிக்கணும்ப்பா. இல்ல பெருசா இருக்குது, ஆனா டர்ட்டியா இருக்கிற மாதிரி இருக்குது, கருப்பா இருக்குது. அது என்னது அது? அதெல்லாம் வந்து வெங்காயத்துல வர்றதுதான் பாருலாம். அதெல்லாம் கழுவிக்க வேண்டியது. இப்படி கழுவணும், இப்படி போட்டு பாத்தியா உன் புதினாவை அப்படியே பயங்கரமா கொச்ச 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 கொச்சன்னு புதினா காடு மாதிரி வளர்ந்து நிக்குது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நான் காட்டுறேன், செடியெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. ஆனா மல்லி தான், இப்ப மல்லி துளுத்துருச்சுதான். மல்லி எல்லாம் துளுத்துருச்சு, செடியெல்லாம் மிளகாவே விட்டுருச்சு. மிளகா வந்துருச்சா? மிளகா செடியும் பயங்கரமா அப்படியே புசு புசு புசுன்னு வளர்ந்து ஹைட்டா வளருமோ அது? ஆமா, ஹைட்டா வளரும். இது வந்துருச்சு, மிளகா எல்லாம் விட்டுருச்சு, பச்சை மிளகா வந்துருச்சு. அதுல அது எனக்கு தெரியல. பச்சை மிளகா வந்துருச்சு. இந்த செடி கத்திரிக்காய் செடி பெருசாயிடுச்சு, கருவேப்பிலை செடியும் துளுத்துருச்சு. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் செடி அப்படியே நிக்கிது, ஆனா காய் மட்டும் உடுது, இலைய காணோங்க. எப்படியாச்சும் பிளான் பண்ணி கீரை எல்லாமே முளைச்சிச்சு, எல்லா கீரையும் முளைச்சிச்சு. தக்காளி மட்டும் தான்ப்பா நான் வைக்கல. இப்போ அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னு எனக்கும் ஆசை வந்துச்சுப்பா. ஏதாவது எங்கேயாச்சும் ஊர்ல போயிட்டு ஒரு 2 ஏக்கர் வாங்கி போட்டு யாரையாச்சும் வச்சு அக்ரிகல்ச்சர் பண்ணணும். மலை அடிவாரத்துல அந்த இதுல மலை கீழே வாங்கணும்னு வையன், சூப்பரா இருக்கும் கிளைமேட்லாம். யானை வரும். அதுல வேற எங்கேயாச்சும் போகணும். நீனு எங்கேயோ செஞ்சு பக்கம்லாம் பார்த்தனா மலை அடிவாரம்லாம் இருக்கு. இன்னைக்கு நீ காஃபியே குடிக்கலப்பா. நீ என்ன பால் இல்லாம நோகடிக்கிற. நான் வரும்போது வாங்கணும்னு நினைக்கிறேன், மறந்துச்சு. இங்க ஒரே கிரௌடா இருக்குதா, கார்ல போய் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ண முடியாது, பால்லாம் வாங்க முடியாது. பைக்ல போனாதான் வாங்க முடியும். சரி, ஓகே, எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு போட்டு நான் சொன்ன மாதிரி பண்ணணும். சரியா? தெரியலப்பா, இப்பதான்ப்பா எனக்கு விஷயமே தெரிஞ்சது. ஆனா உன் சோம்பேறி சிக்கன் சூப்பர் சூப்பர்னு நீயே கொடி பிடிச்சி இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு அந்த மாதிரி பண்ணணும்னா போடணும்ன்றதே நான் மறந்துட்டேன். இத்தனைக்கும் 3 வருஷமா நான் கேமரா பிடிச்சுன்னுக்கிறேன். 4 வருஷம். அதை நான் 4 வருஷமா அதை நான் மறந்துட்டேன். நானும் ரொம்ப நாளா யோசிப்பேன், முதல்ல அந்த மாதிரி செய்வாளே, இப்ப ஏன் அந்த மாதிரி வரமாட்டேங்குது அப்படின்னுட்டு. இன்னைக்குதான் எனக்கு விஷயம் தெரிஞ்சுது, அதுக்கு இதெல்லாம் நீ பண்ணணும் அப்படின்னுட்டு. ஏன்பா டிஃப்ரெண்டா சமைச்சு சாப்பிடணும், அவ்வளவுதான். எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி சமைச்சு சாப்பிட முடியுமா? ஆனா அது இந்த மாதிரி செய்யறது இன்னும் டேஸ்ட் ஜாஸ்தி இருக்கும் தெரியுங்களா, சோம்பேறி சிக்கனை விட. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியா ஆரம்பிப்போம். எல்லாத்தையும் கொதறிட்டு வரேன். இப்போ ஓடுற ஷார்ட்ஸ்ல மெசேஜ் வந்துருக்குது, புள்ள அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்குது, நீங்க இங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு. நாங்களும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம், பிள்ளைய பார்க்க முடியலையேன்ட்டு. அவங்களுக்கு அங்க வேலை இருக்கும்போது நம்ம போய் எப்படி கஷ்டம் கொடுக்க சொல்றீங்க? ஒண்ணு அவ இங்க வந்துடணும், ஓகேவா? அவனால டிராவல் பண்ண முடியல, ஒட்டுக்கா டிராவல் பண்ணி அவ வந்துட்டான்னா இங்கேயே நம்ம டெலிவரி பாக்குறதாச்சு. அதுக்கப்புறம் அவளுமே இங்க இருந்துப்பா. அதுக்காக நம்ம போயிட்டு 1 வாரத்துக்கு 10 நாளைக்கெல்லாம் சும்மா டிராவல் பண்ணி புள்ள வீடியோவை ஒரு 2 வாட்டியாச்சும் பாத்துவோம், மினிமம் கம்பல்சரி 2 வாட்டி பாப்போம் பிள்ளைய. அது புள்ள வருது அப்படின்னா அந்த சீனெல்லாம் நாங்க வீடியோ கால்ல அவகிட்ட பேசிட்டே தான் இருக்கோம், கூடவே இருக்க மாதிரி. ஒரு நாளைக்கு எப்படி நைட் ஒரு 9 மணிக்கு நாங்க டின்னர் முடிச்சுட்டு நாங்க பேச ஆரம்பிச்சோம்னா எல்லாருமே பேசுறோம். அதனால இப்ப கூடவே இருக்க மாதிரிதான் எங்களுக்கு இருக்குது. ஆனா உங்களுக்கு நீங்க வீடியோல தனியா பார்க்கும் போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? நிறைய வீடியோஸ்ல இப்ப பாத்துருப்பீங்களே, வீடியோ கால்ல நிறைய அவகிட்ட நாங்க பேசிட்டே தான் இருக்கிறோம். அவளுக்கு என்ன சொல்றது, ஆறுதல் சொல்லிட்டே தான் இருக்கிறோம். எல்லாருக்கும் இருக்கிறதா இந்த பெயின்லாம். பட் ஆனா நம்ம பிள்ளை கஷ்டப்படும்போது நம்ம கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் நம்ம ஆறுதல் சொல்லினே தான் இருக்கிறோம். அதை நீங்க நாங்க ஜாலியா இருக்கோம் அப்படின்றீங்க. ஆனா நாங்க என்ன சொல்றது, வேற வழி இல்லையே. இப்ப வழி இருந்தா நேரத்துக்கு அங்க சிட்டா பறந்துருப்போம். நாங்க வழி இல்லாததுனால பேசாம கம்முன்னு இருக்கிறோம். ஓகே, சட்டியில வெங்காயத்தை போட்டு வதக்கியாச்சு. கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம ஒரு வாட்டி இதுல சாப்பிட்டோம்ல, அங்க பேர் என்ன, ஏதோ ஒரு ஊருக்கு போயிருந்தோம். ஊருக்கு போனப்போ ஒரு மெஸ்ல சாப்பிட்டோம். அந்த ஊருக்கு போயிருந்தப்போ சாப்பிட்டோம். அந்த மாதிரி பிளான் பண்ணுப்பா. அப்படியே அது மெஸ், அது சூப்பரா இருந்தது சாப்பிட்றதுக்கே. நான் அன்னைக்கு கூட யோசிச்சேன், பேசாம ஒரு 8 காரை விட்டு அங்க போய் சாப்பிடுவோமா அப்படின்ட்டு. அப்புறம் ரெடில்ஸ்ல கூட ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டோம், அங்கேயும் செம்மையா இருக்கும்.
மழையா வருது. மழை பெய்யுது, தூத்தின்னு வந்தது, என்னமோ பண்ணு கிடையாது, அது பாட்டுன்னு மழை பாட்டுன்னு அது மாதிரியே மழை பாக்குது. மக்கள் அவங்க வேலையை பாக்குறாங்க. ஆசையா ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன்ப்பா சாப்பிடலான்ட்டு. எதையுமே சாப்பிட முடியல தெரியுமா? அது ஒண்ணுத்தை தவிர்த்து, காய்ச்சி கத்திரியை தவிர்த்து. அப்படி வாங்க. ஆமா, நல்லா இல்லையா? தெரியல, நான் இன்னும் அவ்வளவு காய்ச்சி கத்திரி மட்டும் தான் சாப்பிட்டு பார்த்தேன். உனக்கு எல்லாம் தெரியும் பீத்திப்பல்ல. அதுல 3 கலர் இருக்குது. இது என்னது, இது என்னது, அது என்னது சொல்லு பார்க்கலாம். எனக்கு எல்லாம் தெரியும் நான் சொல்லப்பா, கொஞ்சம் தெரியும். என் மூளைக்கு என்ன டேஸ்ட் அது? எல்லாமே காஜுல செய்யறதுதான்ப்பா. கலர் மட்டும் போட்டுருக்காங்களா? தக்காளி ஆட் பண்ணியாச்சுப்பா. தண்ணி குடிக்கிறியா நீ? தண்ணியே குடிக்க முடியல. யோசனை வரும்போது கொஞ்சம் குடி. இந்த மாதிரி குடிக்க கூடாதுப்பா தண்ணிய. சும்மா ஒரு முடக்குன்னு 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை முடக்கா குடிக்கணும். எங்க ஞாபகம் வருது? ஞாபகம் வரும்போது தான் குடிக்க முடியுது. நமக்கு சாதாரணமாவே நைட்டு தூங்க முடியாது, அத்தனை வாட்டி யூரின் வரும். இதுல தண்ணியை குடமா குடிச்சிட்டு அது ஒரு தொல்லையா போடும். அப்புறம் காலையில இருந்து எவ்வளவு ஒரு பாட்டில் தண்ணி குடிச்சிருப்பேன். அவ்வளோட குடிச்சிருங்க. அவ்வளவு குடிச்சிருக்க மாட்டோம். செடிக்கு எப்படி தண்ணி முக்கியமோ அது மாதிரி மனுஷனுக்கும் தண்ணி முக்கியம்பா. அந்த மைண்ட்ல வச்சுக்கோ. தண்ணி முக்கியம் தான். ஒரு வாட்டி மௌலி சொன்னானே, தலைக்கு ஏன்டா டெய்லி குளிக்கிற அப்படின்னா, செடிக்கு எப்படி தண்ணி முக்கியமோ அது மாதிரி மண்டையில இருக்க முடிக்கு தண்ணி முக்கியம்ட்டு பாதி முடி போச்சு. அவனும் ஒண்ணு டெய்லி எல்லாம் தலை குளிக்க மாட்டான். ஐயா டெய்லி குளிப்பான். ஓகே, இது கொதிச்சுனுக்குதா ஒரு பக்கம். இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது நீ அடிச்சது தானே? நான் சொல்றேன், நான் எல்லாம் வச்சிருப்பேன். ஆனா வாங்கி வச்சுட்டு எஸ்கேப் ஆயிட்டேன். இங்க இருந்து ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் காலியா கிடக்குது, அப்படியே கிடக்குது. என்னென்ன பழம் ஆட் பண்ணிட்டேன்? மட்டன், ஏன்னா சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த இது சில்லி பவுடர், கரம் மசாலா. அப்படியே எல்லாத்தையும் அப்படியே ஒண்ணா மிக்ஸ் பண்ண வேண்டியது. ஆமா, மிக்ஸ் பண்ணிட்டோமா? இப்ப கழுவி வச்ச சிக்கன் ஆட் பண்ணும். அவ்வளவுதான். தேங்காய் அரைச்சு ஊத்தணும்ப்பா. தேங்காய் அரைச்சு ஊத்திட்டீங்கன்னா அது கிடையாது. பால் ஊத்தணும், அப்பதான் தொக்கு வரும். தேங்காய் அரைச்சு ஊத்துறது மீன்ஸ் இது அப்படியே வைக்கணும்ப்பா. எங்க ஆயாலாம் அப்படியே தானே வைக்கும். அப்படியே வைக்கலாம்ப்பா, இல்லைன்னு சொல்லலப்பா. ஆனா தேங்காய் அரைச்சு ஊத்துனா அந்த தொக்கு வரும்ப்பா நல்லா. என்னப்பா முடிச்சிட்டேன்ப்பா. இதுதான் எனக்கு வந்துருது ஃபைனலா ரிசல்ட். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்க கேட்டது ஒண்ணு, பேபிமா எங்களுக்கு கொடுக்கறது ஒண்ணு. எனக்கு அப்பப்ப ஏதோ செய்வாப்பா, அதுல ஏதோ ரிசல்ட் வந்துருது. அதை விட்டுட்டு சும்மா கோர சொல்லின்னு நச நைன்னு சரி என்ன பண்றது? இதுதான் எனக்கு வந்துருக்குது, இத வச்சு சாப்பிடுங்க. இன்னைக்கு நாங்க தலைப்பாடா அடிச்சிக்கணும். அந்த மாதிரி பெரட்டல் மாதிரி பண்ணு. பெரட்டல்னு சொல்லியிருந்தா நீ அந்த மாதிரி பண்ணிருப்ப. நாங்க கலர் மட்டும் சொன்னதுனால அந்த கலரை கொண்டு வந்துட்டேன். நீனு ஏதோ ஒரு கலர்ல வந்திருக்குல்ல. கேட்ட கலர் இதுதான், ஆனா கேட்டது இது இல்ல. இது இல்லையா? அது பெரட்டல் கேட்டோம். ஏதோ ஒண்ணு. மொத்தத்துல சாப்பிடுங்க வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடுவோம், பசி எடுக்குது. ஆமா, குடுத்தா வாங்கிட்டு போறியே இப்படி அமைதியா, இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்குதா? வேற என்ன பண்றதுப்பா, நீ செஞ்சதுதான் சாப்பிடணும். அமைதியா வாங்கிட்டு போகாம நான் இப்ப ஏதாவது பேசினேன்னா என்ன நடக்க போகுது? ஒன்னும் நடக்க போறது இல்ல. அப்ப பேசாம வாங்கி எடுத்துன்னு போய் சாப்பிட்டு போக வேண்டியது. வாங்கினதெல்லாம் அங்கங்க எரிஞ்சு வச்சிருக்கீங்களே, அதை எடுத்து வச்சிங்களா? வீடை கிளீன் பண்றீங்களா 2 பேரும்? பாரு, எல்லாம் புதுசுதான். அப்படியே தூக்கின்னு வந்து வச்சிருக்கிற, எடுத்துன்னு போய் வைக்கலாம். ஸ்வீட் எடுத்து முதல்ல உள்ள வை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு முடிச்சாச்சு. நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னு சொல்றத விட ஏமாத்தி முடிச்சாச்சு சொல்லுப்பா. எனக்கு வர்றதுதான்ப்பா செஞ்சு தர முடியும், வராது எதுவும் செய்ய தர முடியாது. எனக்கு தெரியும், என்னமோ தெரியல போட்டேன். அது ரெகுலரா உனக்கு பண்ணுவ, அந்த மாதிரிதான் பண்ணுவ நீனு. ஆனா அதுல என்ன பண்ணுவேன்னு தெரியல, ஏதோ ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு. ஓகே சார், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் சிக்கன் குழம்பு நல்லா தான் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா ஒண்ணு இல்ல, நல்லா தான் சூப்பரா இருந்தது. அதுல எந்த இதுவும் இல்ல. நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப சாப்பிட்டா உண்ட மயக்கம் அப்படியே தள்ளுது.
அதனால போயிட்டு ஃபர்ஸ்ட் தூங்குவோம். தூங்கி எழுந்துட்டு நாளைக்கு என்ன பிளான் அப்படிங்கிறது நாளைக்கு காலைல தான் யோசிக்கணும். இன்னும் ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணாமே இருக்கோம், பண்ணி ஆகணுன்ற வெறி வருது. பட் ஆனால் வேற ஏதாவது வேலை இடையில வந்ததுனால அதை செய்ய முடியாமல் போயிடுது. கம்பல்சரி இந்த வாரத்துக்குள்ள முடிச்சாதான் அடுத்த வாரம் நம்ம போவே முடியும். சீக்கிரம் ஏதாவது ட்ரை பண்ணி நம்ம முடிக்க பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாங்க. ஓகே பாய்.